நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 2021 வரைக்குமே 4.5 லட்சம் கோடி ரூபா தான் கடன். இந்த திராவிட மாடல் இவங்களுடைய ஆட்சியில் இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வந்து போயிடுச்சு. ஒரு குடும்பம் வந்து எப்படி கடன் வாங்கினா அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்படும், அதே போல் தான் ஒரு நாடும். வருமானம் எவ்வளோ வருது, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ணணும். ஆனால் இவங்க வந்து செலவுகளை வந்து அதிகப்படுத்திட்டு குறைவான வருமானம் இருக்குது. டாஸ்மாக் கடையை நடத்தி அதன் மூலமாக இவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சாராய ஆலைகளை நடத்தி அந்த சாராய ஆலைகளிலிருந்து இவங்க வந்து வருமானத்தை ஒரு பக்கம் தனியாக வாங்கிக்கிறது. சிஏஜி அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்துலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணலாம், அந்த வருமானத்தை விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணலாம், கடன் வாங்கி செலவு பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, 3% மேலே போகக்கூடாது. பல வழிகளில் வரி வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த வரிகளில் 20% வட்டிக்கு மட்டுமே போயிடுது. அரசு ஊழியர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுப்பதற்காகவும் இவங்க வந்து ஓய்வூதியம் கொடுப்பதற்காகவும் இவங்க வந்து கடனை வாங்கி அந்த செலவு செஞ்சுருவாங்களாம். நம்மகிட்டருந்து வாங்குற வரியில் 20% கொண்டு போய் வட்டிக்கு கட்டிடுவாங்க. அப்படின்னா எப்படின்னா ஒரு குடும்ப தலைவர் வந்து ஒரு சரியாக இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த குடும்பம், அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு. நம்ம கடனை மட்டும் வாங்கி செலவு பண்ணிவிட்டு 2026 யாராவது ஜெயிப்பான்ல அவன் தலையில் மொத்தமாக கட்டிடலாம், இதை வந்து நம்ம சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை நோக்கி இவங்க போயிட்டு இருப்பாங்களோங்கிற சந்தேகம் வந்து ஏற்படுது. இவ்வளவு கடனை வாங்கி இது எல்லா சாதாரண பாமர மக்கள் தலையில் தான் விழும். ஒரு பெரிய பணக்காரர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படவே மாட்டாங்க. இப்போ சிஏஜி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். அதாவது 2023 to 24 தான் அதிக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அந்த கடன் எதுக்காக தராங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஓய்வூதியம் கொடுக்குறோம், இலவச திட்டம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கடனை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கல்வியில் முதலிடம், தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் முதலிடம், வளர்ச்சியில் முதலிடம் அப்படிலாம் போய் இன்றைக்கு தமிழ்நாடு கடன் வாங்குவதில் முதலிடம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் இந்த சோகால்டு திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பதவியிலேருந்து அவர் இறங்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி ரூபாய் தான். இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 2021 வரைக்குமே அவ்வளோதான், 4.5 லட்சம் கோடி ரூபா தான் கடன். இந்த திராவிட மாடல் இவங்களுடைய ஆட்சியில் இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வந்து போயிடுச்சு. 25 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் அதிகமாகிருக்கு. பீகாரை விட அதிகம், மகாராஷ்டிராவை விட அதிகம். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை விட அதிக மக்கள் தொகை கொண்ட பெரிய மாநிலங்கள். இந்த மாநிலங்களோட அதிகமான கடனை வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு குடும்பம் வந்து எப்படி கடன் வாங்கினா அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்படும், அதே போல் தான் ஒரு நாடும். இப்போ வருமானம் எவ்வளோ வருது, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ணணும். ஆனால் இவங்க வந்து செலவுகளை வந்து அதிகப்படுத்திட்டு குறைவான வருமானம் இருக்குது. சரி, அந்த வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்ன செய்கிறது அப்படின்னா, அதையும் சாதாரண பொதுமக்கள் தலையில் தான் கட்டுறது. வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதும் சாதாரண அடித்தட்டு மக்கள் தலையில் தான் கட்டி தான் அந்த வருமானத்தை கொண்டு வராங்க. அதற்கு ஈக்குவலாக தானே இங்கே வந்து நீங்கள் செலவு செய்யணும். அப்போ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய மொத்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து, அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இவங்க வாங்கின கடனை வந்து எதற்காக இவங்க செலவு பண்ணணும் அப்படின்னா, இப்போ சாலைகளை அமைப்பதற்காகவும், கல்வி வந்து மேம்படுத்துவதற்காகவும், இலவச கல்வி கொடுக்கணும் அந்த விஷயத்துக்காகவும், மருத்துவத்தை வந்து மேம்படுத்துவதற்காகவும், போக்குவரத்தை வந்து மேம்படுத்துவதற்காகவும், இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகளுக்கு தான் இவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். பட் அதற்கு வந்து இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 11% தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக எங்கே போய் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முழுக்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, அப்புறம் வந்து இலவசம் அப்படிங்கிற பேரில் வந்து மக்களுக்கு வந்து இலவச பஸ்ஸு, மாதம் வந்து 1000 2000 உரிமை தொகை அப்படிங்கிறத வந்து கொடுத்து, ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வந்து அரசு ஊழியர்களையும் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு 1000 2000 கொடுக்குறாங்க. பட் டாஸ்மார்க் மூலமாக அவங்களுக்கு வந்து வேறு வழியில் வருமானம் வந்துடுது.
டாஸ்மாக் கடையை நடத்தி அதன் மூலமாக இவங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் சாராய ஆலைகளை நடத்தி அந்த சாராய ஆலைகளிலிருந்து இவங்க வந்து வருமானத்தை ஒரு பக்கம் தனியாக வாங்கிக்கிறது. இந்த மாதிரி டாஸ்மார்க்கு தந்து தமிழ்நாட்டை சீரழிக்கிறீங்களேன்னு சொல்லும்போது நான் உரிமை தொகை கொடுக்குறேன். உரிமை தொகை எங்கேருந்து கொடுக்குறது? கடன் வாங்கி கொடுக்குறது. டாஸ்மார்க்கில் வர சாராய ஆலை டாஸ்மார்க் லாபம் தான் நம்ம கணக்கில் கொள்கிறோம். சாராய ஆலை முதலாளிகளுடைய லாபம்லாம் எங்கே போகுது? அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்போ என்னென்னா வரவுக்கு அதிகமான செலவு, அதையும் லிமிட்டை தாண்டி போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சிஏஜியினுடைய அறிக்கை. சிஏஜி அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்துலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணலாம், அந்த வருமானத்தை விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணலாம், கடன் வாங்கி செலவு பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. 3% மேலே போகக்கூடாது. இவங்க அந்த 3% தாண்டி என்ன செய்கிறாங்க? போயிட்டாங்க. அப்போ என்னென்னா நம்ம எப்படி ஒரு குடும்பம் வந்து வருமானத்தை விட அதிகமான கடனை வாங்கினா அது எப்படி குடும்பம்? அது வட்டி மட்டுமே மொத்த வருமானத்தில் நம்மகிட்டருந்து வசூலிக்கிறாங்களே வருமானம், வரிகள் மூலமாக, கார்ப்பரேட்டு டேக்ஸ் மூலமாக, இன்னும் பத்திரப்பதிவு மூலமாக பல வழிகளில் வரி வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த வரிகளில் 20% வட்டிக்கு மட்டுமே போயிடுது. இவங்க வந்து அரசு ஊழியர்களை வந்து நியமித்து, அரசு ஊழியர்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, அது ஒரு தனி சப்ஜெக்ட். அரசு ஊழியர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுப்பதற்காகவும் இவங்க வந்து ஓய்வூதியம் கொடுப்பதற்காகவும் இவங்க வந்து கடனை வாங்கி அந்த செலவு செஞ்சுருவாங்களாம். நம்மகிட்டருந்து வாங்குற வரியில் 20% கொண்டு போய் வட்டிக்கு கட்டிடுவாங்க. அப்படின்னா எப்படின்னா ஒரு குடும்ப தலைவர் வந்து ஒரு சரியாக இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சிஏஜி அறிக்கையை சொல்லுது. சிஏஜி அறிக்கை அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்பு அது வந்து வெளியாகி 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து அந்த அறிக்கை தான். அது வந்து எந்த லெவலில் கொண்டு போய் காங்கிரஸ் கட்சி விட்டுச்சு. 15 ஆண்டுகளாக அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. பட் அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்போ வந்து சுமத்தப்பட்டிருக்கு. அதான் சொல்கிறேனே, இவங்க வந்து 2026 ஆட்சிக்கு வருவோமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு வந்துட்டாங்களோ. இப்போ கடன் அளவுக்கு அதிகமான கடனை வாங்கிட்டாங்க. இப்போ இதை வந்து யார் சமாளிப்பது? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை சமாளிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இவங்க கடனை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கடனையும் திருப்பி கொடுக்கணும், அதற்கான வட்டியும் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க வந்து டேக்ஸை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. பத்திரப்பதிவாக இருந்தாலும் சரி, இன்னும் வந்து சொத்து நம்ம வந்து வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து ஏற்கனவே அதிகப்படுத்திட்டாங்க, தாறுமாறாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. கமர்ஷியல் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இது எல்லாமே சாதாரண பொதுமக்களின் தலையில் தான் போய் விழுகும். இந்த பழியை வந்து நாமே ஏற்றுக்கணும். நம்ம கடனை மட்டும் வாங்கி செலவு பண்ணிவிட்டு 2026 யாராவது ஜெயிப்பான் அவன் தலையில் மொத்தமாக கட்டிடலாம், இதை வந்து நம்ம சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை நோக்கி இவங்க போயிட்டு இருப்பாங்களோங்கிற சந்தேகம் வந்து ஏற்படுது. ஆனால் 2026 புதுசாக வர்றவங்களுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக தானே? ஆமாம், அதுதான் சந்தேகமே. என்ன அப்படின்னா, ஏன் இவங்க இவ்வளோ கடனை வந்து இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2-3 ஆண்டுகளில் அதிகமான கடனை வந்து வாங்கினது வந்து அது என்ன சந்தேகத்தை ஏற்படுதுன்னா, அடுத்த ஆட்சிக்கு நம்ம ஒரு வேளை மேபி வரமாட்டோம், இப்போ வந்து அடுத்து புதுசாக வர்றவங்க தலையில் இதெல்லாம் கட்டி விட்ருவோம். அவங்க புதுசாக வர்றவங்க வந்து பால் விலையை இப்போ உயர்த்த வேண்டிய சூழ்நிலை வரும், பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த கெட்ட பேரில் அவங்க வாங்கிக்கிட்டோம், அதனால் நம்ம வந்து ஒதுங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு இந்தியாவிலே வந்து பொருளாதார அடிப்படையில் நம்பர் 1 மாநிலம்னா மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, இப்படி ஒரு 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 லிஸ்ட் டாப் 10 மாநிலங்கள் இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து அதிகமான கடனை வந்து இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ கடன் இப்போ மகாராஷ்டிரா விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே சாதாரண ஒரு பொதுமக்களுடைய தலையில் தான் வந்து விடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் லாஸ்ட் இயர் முடியும் போது என்ன சொன்னாங்கன்னா வந்து அவர் அவ்வளோ கடனில் அதாவது எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அவங்க இவ்வளோ கடனில் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு, இப்போ இவங்க இவ்வளோ பெரிய கடனை கொடுத்துட்டு அடுத்த இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. அதுதான், அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ, அதாவது ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது வேறு. ஒவ்வொரு அரசாங்கமே இவ்வளோ கடன் வாங்குறாங்க, அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 50% லோன் வந்து ஒரே 2 வருஷத்துல இவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற வளர்ச்சி இல்லை, அதற்கேற்ற வளர்ச்சி இல்லையே. எங்கே அந்த பணம்லாம் எங்கே போயிருக்கு? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எங்கே போயிருக்கு? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபா எங்கே போயிருக்கு? அப்போ என்ன இவங்க நடத்திருக்கிறாங்க, இங்கே என்ன நடந்திருக்குது எதுவுமே வந்து தெரியல. இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் வந்து இதை பற்றிலாம் யோசிப்பாங்க. இதற்கு வந்து இவர்களுக்கு இது வரைக்கும் இவங்க தெளிவான பதிலையும் வந்து சொல்லலை. இப்போ சிஏஜி அறிக்கை சம்பந்தமாக எந்த விளக்கத்தையும் இவங்க பெருசாக அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, மக்கள் ஏற்றுக்கொள்வது மாதிரி எந்த விளக்கத்தையும் இவங்களால் சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா சார், இது வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு சைடு வந்து நீங்கள் பிஜேபி வந்து எங்களுக்கு எதிரானவங்களாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சைடு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் போய் எப்படி கடன் வாங்குறீங்க? அதாவது இவங்க வந்து கடன் வாங்குவது அப்படின்னு பார்க்கும்போது வங்கியில் ரிசர்வ் வங்கிகிட்ட கடன் வாங்குகிறாங்க,
பிற நிதி நிறுவனங்கள் வங்கிகள்கிட்டருந்து கடன் வாங்குறாங்க. அதாவது பொது பத்திரங்கள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத விற்பனை செஞ்சு, அதாவது என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கடன் வேணும், கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறது. அந்த பாண்டை வந்து பொதுமக்களுமே வாங்கலாம், பொதுமக்களுமே கடன் கொடுக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அந்த பாண்ட்ஸை வாங்கி வங்கிகள் மூலமாக வாங்கி கடன் கொடுக்கலாம், வங்கிகளுமே வாங்கி கடன் கொடுப்பாங்க. இது வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்னு வைங்களேன். இப்படி வாங்கக்கூடிய கடனை வந்து அவங்க குறிப்பிட்ட நாட்களில் அடைக்கணும், குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் முதல்ல அசலை வந்து கொடுக்கணும், வட்டியும் சேர்த்து வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்வது மாதிரி மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் இவங்களால் இவ்வளோ கடன்களை வாங்க முடியாது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. மத்திய நிதி பகிர்வுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மத்திய கவர்மெண்ட் வந்து வரி வந்து நமக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயம். அது வந்து கடந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சிக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ கடனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 4.5 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் நேரடியாக இந்த வாங்கின கடன் தான். இது இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இருப்பாங்கள்ல, பொது நிறுவனங்கள், அவங்க வேறு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை இவங்க அதில் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிஏஜி அறிக்கையில். இப்போ தமிழ்நாடு மின் வாரியம் இருக்குது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்காங்கல்ல, தனியார், அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், இவங்களும் தனித்தனியாக கடன் வாங்குறாங்க. அந்த கடனில் இதில் இவங்க சேர்க்கவே இல்லை. இப்போ அதெல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமான கடன் வந்து இருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு பக்கம் வந்து மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு தான் இவங்களுக்கு கடன் வாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. அதனால தான் வெள்ளைக்கொடையை கொண்டு போய் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆட்சியில் இல்லாதப்போ கருப்பு பலூன் விடுவாங்க, ஆட்சியில் இருந்தாங்கன்னா வெள்ளைக்கொடையை ஏன் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, இவ்வளவு கடனை வாங்கி இவங்க என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் பண்ணாங்கிறது தான் தெரியல. அதான் வந்து முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ இது வந்து இப்படியே இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து தமிழ்நாடு வந்து திவால் ஆகிடுமா சார்? இல்லை, இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் ஆயிடுச்சு. உங்களுக்கு வரவுக்கு அதிகமான செலவு. ஒரு ஒரு ஏழை விவசாயிகளை பற்றி நம்ம கேள்விப்படும்போது என்ன செய்வாங்க, பணமே இல்லை அப்படிங்கும்போது கடைசியில் கந்து வட்டிக்கு போய் கடன் வாங்கி ஒரு சின்னதாக வந்து ஒரு நிலத்தில் வந்து போடுவாங்க. மழை வந்து அதிகமாக பெஞ்ச சேதம் அடைஞ்சிருச்சுன்னா கடைசியில் என்ன செய்வாங்க, ஒரு விபரீதமான முடிவு போய் எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் தமிழ்நாட்டை திமுக இந்த அரசாங்கம் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு கடனை வாங்கி இது எல்லா சாதாரண பாமர மக்கள் தலையில் தான் விழும். ஒரு பெரிய பணக்காரர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படவே மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அவர் கமர்ஷியல் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவர் வாடகையை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவார். அவர் அதில் பாதிக்கப்பட போகிறதே இல்லை. வாடகை அவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே குடியிருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள், வாடகை கொடுத்து குடியிருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு கடைக்காரர் இருக்கிறாருன்னா அவர் பாதிக்கப்படுவார். அவர் வந்து ஒரு டீ கடைக்காரர் என்ன செய்வார், கடைசிக்கு டீ விலையை வந்து உயர்த்துவார். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உயரும். இவங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது சாதாரண வெகுஜன மக்கள் தான். பெரிய பெரிய பணக்காரவங்க இதனால் பாதிக்கப்பட போகிறதில்லை. அப்போ ஒரு திவால் நிலையை நோக்கி தமிழ்நாட்டை இவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வருது.